இப்போ இதில் கொஞ்சம் மஷ்ரூம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பன்னீர் க்யூப்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து மஷ்ரூம் பன்னீர் 2 சேர்த்து ஒரு பாப்கார்ன் மாதிரி பண்ணலாம். இது வந்து இப்போ நல்லா நான் வந்து எல்லா மசாலா தயிர் எல்லாம் போட்டு இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்படியும் இது வந்து ஒரு 10-15 நிமிஷமாவது ஊறணும். ஸோ இப்போ நான் இதை ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மஷ்ரூம் பன்னீர் பாப்கார்ன் பண்ணுறதுக்கு இது எல்லாமே க்ளீன் பண்ணி ஒரு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி மட்டும் போட்டிருக்கேன். இதில் வந்து கரம் மசாலா, கொஞ்சமாக சாட் மசாலா, கார்லிக் பவுடர் போட்டிருக்கேன், வரமிளகாய் பொடி, கொஞ்சம் சோம்பு, இது எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். இதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரே 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு 1/2 hour அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். இதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்ப்பேன். அவ்வளோதான். போட்டு நம்ம எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை எடுத்தோம்னா மஷ்ரூம் பன்னீர் பாப்கார்ன் ரெடி ஆகிடும். உப்பு சரியாக இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் காரமாக இருக்குது. எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்போ இது சரியாயிடும். இது வந்து 1/2 hour ஊறட்டும். இப்போ எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சுட வச்சுட்டு இதை வந்து நல்ல சிம்மில் வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து இதை ஊற வச்ச மஷ்ரூம் அண்ட் பன்னீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டுடலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் நம்ம இது பண்ணலாம். இல்லை நம்ம ஃப்ரைட் ரைஸோ இந்த வெஜ் பிரியாணியோ இதுவோ என்ன பண்ணுறோமோ அதுக்கு கூட இது தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் இது சூப்பராக இருக்கும். இல்லை ஸ்நாக்ஸாகவும் நம்ம வைக்கலாம். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் வைக்கலாம். இதை நல்லா அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு நல்லா கிளறி விடுங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மஷ்ரூம் ரொம்ப நல்லா இருக்குது. இது போடுறது மஷ்ரூம் பன்னீர் 2மே கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரை. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக்கிட்டு எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். சூப்பரான மஷ்ரூம் பன்னீர் பாப்கார்ன் ரெடி. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.